Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are with Jane Harrison's Stolen. When was this play published, teachers? 1998. 1998 எழுதப்பட்ட play which made great impact in Australia and in the world. It spoke about the stolen generation of Aboriginal children, their plight and their suffering. அதை பத்தி பேசுனது. இப்போ நம்ம வந்து அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தோம். அரைவிங் அப்படிங்கும்போது அந்த 5 ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் அவங்க எல்லாமே ஒரு பிளேஸ்க்கு வர்றாங்க. அவங்க எந்த இடத்துக்கு வராங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ஹோம் ஃப்ரம் வேர் தே டிபார்ட்டட், அந்த இடத்துக்கு திருப்பியும் வர்றாங்க. எல்லாருமே கையில சூட்கேஸோடு வராங்க. அண்ட் தே ஆர் ஃபேசிங் த ஆடியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த அடல்ட்ஸா வந்தவங்க அப்படியே குழந்தைகளா மாறினாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த செகண்ட் சீனுக்கு டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் கிவன் த டைட்டில் அடல்ட் ஃபிளாஷஸ். டைட்டில் பாருங்க, அடல்ட் ஃபிளாஷஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 2 நான் போட்டிருக்கேன் டு ரெஃபர் டு த சீன். இது செகண்ட் சீன் இந்த ஆர்டர். இதுல யார் யாரு கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது we have ரூபி. ரூபி அப்படிங்கவங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அபியூஸ்டு கேரக்டர். இவங்க எப்படி பிரசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த சீன்லனா, she is a woman rocking and singing caught between childlike and adult state. அவங்க கொஞ்சம் மென்டலி இம்பேலன்ஸ் சொன்னோம் இல்லையா, அதனால ஒரு நேரத்துல குழந்தை மாதிரி ஒரு நேரத்துல அடல்ட் மாதிரி இருக்கிறவங்க. அடுத்தது சாண்டி இஸ் a character in the scene, and Sandy is a young person with no permanent home because he is always on the move. அவன் ஓட்டத்திலே இருக்கிறான்னா எந்த இடத்துலயுமே செட்டில் ஆகாம அவன் ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அடுத்தது ஆன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஆன் அப்படின்னும் போது நம்ம அந்த கேரக்டர் என்ன மாதிரி கேரக்டர்னு சொன்னோம், இந்த அபாரிஜினல் சைல்டுலயே ஒரு நல்ல செக்யூரிட்டி உள்ள ஒரு சைல்டு, ஒரு ஸ்டேபிள் ஹவுஸோட இருக்கக்கூடிய ஒரு சைல்டு, ஒரு அடாப்டிவ் பேரண்ட்ஸோட நல்ல ஜெல்லான ஒரு சைல்டு. ஸோ ஷீ ஃபீல்ஸ் தட் ஷீ இஸ் அ ஒயிட் சைல்டு, நாட் அ இண்டிஜினஸ் சைல்டு. ஷீ இஸ் ஷீ ஹாஸ் அ டிஃபரெண்ட் ஐடென்டிட்டி ஆல் டுகெதர். அடுத்தது ஜிம்மி. ஜிம்மி அப்படிங்கிறவரு he is an adult man in prison. He keeps on reflecting on his meeting with his mother. அம்மாவை மீட் பண்றதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அடுத்து ஷர்லி. ஷர்லி அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். Now she is a woman who has lost her children in the past and now she is becoming a grandmother. இது இல்லாம பாத்தீங்கன்னா there are many voices of midwife or nurse helping with the birth of children to show that இவங்க சஃபர் ஆகும்போது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா நிறைய அபாரிஜினல் கம்யூனிட்டியில் நிறைய குழந்தைங்க பிறகுது. அந்த குழந்தைகள் எல்லாமே என்ன ஆக போறாங்க, திருடப்பட போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நீங்க ஏதாவது பண்ணலைன்னா இந்த கொடுமை தொடர்ந்து நடக்கும். Are you there, teachers? Look at the few culled out sentences. அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல இருந்து கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கிறேன். இதுல பாருங்க, ரூபி, how is Ruby presented? Ruby rocks and sings a crazy lullaby. Lullaby அப்படின்னா what is lullaby? A song to children. தாலாட்டு, ஒரு தாலாட்டு பாடுறாங்க. அந்த ரூபியுடைய அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். Don't need no home of me now own, got enough to do. எனக்கு எந்த வீடும் வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க வீடு தேவையில்லை, ஏன்னா அவங்க மென்டலி அப்செட் ஆயிட்டாங்க. And then Sandy is there with a suitcase on his bed. And he says, I carry my home with me. Suitcase is the home. Which also refers to memory. அதே நேரத்தில் ஆன் வந்திருக்காங்க. ஆன் என்ன பண்றாங்க, அவங்க பண்றதை பார்த்தீங்கன்னா she is actually straightening the pretty bedspread on her bed. அந்த பெட் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அவங்க வந்து தன்னுடைய வீட்டை பத்தி பெருசா பேசுறாங்க. எந்த வீட்டை பத்தி பெருசா பேசுறாங்க, செட்டில்டு ஹோம். அப்ப என்னுடைய வீடு அப்படின்னு அவங்க எந்த வீடை சொல்றாங்க அப்படின்னா, அந்த அடாப்டிவ் பேரண்ட்ஸ் உடைய ஹோமை பத்தி சொல்றாங்க. மை ஹோம் ஹாஸ் காட் லேஸ் கர்டன்ஸ் அண்ட் ஐவ் காட் a room of my own. எனக்குன்னு ஒரு வீடு இருக்கு அப்படின்னு யார் சொல்றா, ஆன் சொல்றாங்க. இப்ப ஜிம்மி, இதெல்லாம் ஜிம்மியோட இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா ஜிம்மி பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறான், he is
behind the bars in a prison cell. அவன் பெட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறான். அங்க இருந்து அவன் இதெல்லாம் பார்க்கறான். அவனுடைய மூடு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு. அவன் எது மாதிரி இருக்குன்னா அவன் வந்து ரொம்ப வயலண்டான கேரக்டரா மாற போறான். கடைசியா அவன் யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கான்? ஜிம்மி இஸ் எக்ஸ்பெக்டிங் a meeting with his mother. அதனால அவன் சொல்றான், அந்த அங்க இருந்து ரிசர்ச் சொல்றான், டேய் ஐ எம் ஃபைனலி கோனா மீட் மை மதர், எங்க அம்மாவை பார்க்க போறேன் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே ஷர்லி ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிரான். அவன் என்ன சொல்றான், ஐ கோனா பி அ கிராண்ட் மதர். ஷர்லி யாரு? Who is Shirley? Girl. Girl. அந்த கேர்ள் கேர்ள் இருக்கா, அவ என்னவா இருந்தா அம்மாவா இருக்கிறா. அவங்களுக்கு நிறைய பிள்ளை குட்டிங்க பிறந்துச்சு, எல்லா பிள்ளை குட்டியும் தூக்கிட்டு போனாங்கல்ல. இப்ப அப்படியே ஸ்டேஜ் வந்து டார்க் ஆகுது. We hear sound of a woman giving birth at Shirley's bed and the labor pain is very great, so she is moaning and crying. அந்த டெலிவரிக்காக ஒரு அகனைசிங் பெயின். அந்த குழந்தைய பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு சந்தோஷம். அப்ப ஷர்லியுடைய பெட்ல ஒரு உமன் அப்படின்னு வரும்போது இது ஷர்லி represents all the aboriginal mothers who are giving birth to babies, and the babies are likely to be taken away from them. அப்ப அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது. என்ன அப்படின்னா, அந்த லேபர் வார்டுல எப்படி வந்து அங்க இருக்கக்கூடிய நர்ஸ் என்ன சொல்லுவாங்க, டாக்டர் வந்து புஷ் புஷ் வேகமா தள்ளு 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 அப்படிங்கும் போது அந்த குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே என்ன சொல்றாங்க, இது ஒரு பொம்பளை பிள்ளை. அந்த குழந்தையை எடுத்துக்கிட்டு யாரு ரொம்ப சந்தோஷமா ஸ்டேஜுக்கு ஓடி வந்து காட்டுறது, எல்லாருக்கும் முன்னாடி சென்டர் ஸ்டேஜுக்கு ஓடி வந்து நமக்கு யார் காட்டுறா? Shirley. Okay, and Shirley is quite happy because it is not she who has given birth, it is her daughter who has given birth to a child, and she has become grandma. Who has become grandma in the story Stolen? Shirley. Okay, and new baby. அதனால அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா. And she pulls a few baby faces. அந்த குழந்தைக்கு விளையாட்டு காட்டுறா. At the same time, light rises on Ruby. And Ruby என்ன பண்றா அப்படின்னு பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த அப்படியே சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதே நேரத்தில் ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மூவிங்கான பிளே. அவ மேல அப்படியே ஃபோக்கஸ் லைட் வருது. ரூபி ஸ்டார்ட்ஸ் கிரையிங் லைக் அ பேபி. நல்லா அப்படியே குழந்தை மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா. அப்படியே கண்டினியூவஸா அழுதுகிட்டே இருக்கிறான். ஆனா யாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ண வரல. Why? ஏன் அப்படி அழுகுறா? Because she was abused. Because she was abused, and the memory of being abused makes her cry. Okay? Are you there, teachers? இப்போ ஷர்லி வந்து தன்னுடைய டாட்டர் கிட்ட பேசுறா. What is the name of Shirley's daughter அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். கேட். என்ன சொல்றாங்க, இந்த குழந்தையெல்லாம் they are something helpless and funny. இந்த மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம் எல்லாருமே. I held you once in my arm and I did not get to hold you for another 25 years. நான் ஒரே ஒரு தடவை தாமா உன்னை என் கையில வச்சிருந்தேன், அதுக்கப்புறம் இந்த பாவி பயிலுக உன்னை புடிங்கிட்டு போயிட்டாங்க. இப்ப திருப்பியும் உன்னுடைய குழந்தைய தூக்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. யார் சொன்னா? ஷர்லி சொல்றான். ஓகே, இப்ப ரூபியோடைய கிரை என்னவா இருக்குன்னு பாருங்க. ஐ வாண்ட் மை. அப்ப அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க, எலிப்சிஸ் போட்டிருக்காங்க, 3 டாட் வச்சிருக்காங்க. அப்படின்னா she may say that she wants her family or she wants her children. ஏன்னா she was abused, she did not get a chance. அப்போ ஒருவேளை அவ mentally she must be imagining that her children are taken away. Did you get that, teachers? இப்ப ஷர்லி சொல்றா பாருங்க, I did not get a chance to be the mother to Kate and Linnell. Linnell is set another child. நான் உங்களை பெத்தேன், ஆனா உங்களுக்கு அம்மாவா இருந்து வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். ஏன் என்கிட்ட இருந்த குழந்தைகளை இந்த பாவி பயிலுக அந்த கவர்மெண்ட் நான் இங்க தூக்கிட்டு போயிடுச்சு. ஆனா now I'm going to be a grandmother. இப்ப ரூபி என்ன சொல்றா, they abused me and I want my mummy. எனக்கு என் அம்மா வேணும். அவர் குழந்தையாவே மாறிட்டா. ஏன்னா அம்மா கிட்ட வந்து கம்ஃபர்ட் இருந்தது, ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒரு ஃபியர் இல்லாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. பட் ஒன்ஸ் ஷி வாஸ் அவுட் ஆஃப் மதர்ஸ் ஆர்ம், ஷி வாஸ் இன் அ வேர்ல்ட் ஆஃப் ஃபியர். ஓகேவா?
And now Shirley என்ன பண்றாங்க? She wipes away a tear and she says, I'm going to hold my baby. இந்த குழந்தைய வந்து என் கையில நான் தூக்கி வச்சுக்க போறேன் அப்படின்னு ஷர்லி சொல்லிட்டு இருக்கா. Is the information clear, teachers? ஏன் இந்த இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் அழுகிற மாதிரி இந்த சீன்ல சொல்லப்படுது. யாரு? The newborn baby is crying. இன்னொரு கேரக்டரும் இந்த சீன்ல அழுதுகிட்டு இருக்காங்க. யாரு? ரூபி. ரூபி. இந்த ரெண்டு அழுகைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒண்ணு, பிறந்த குழந்தை இந்த உலகத்துக்குள்ளார வரும் பொழுது அதுக்கு ஒரு பயம் இருக்கு, அழுகுது. இங்க ரூபியும் அழுகிறா. அவ வளர்ந்த ஒரு குழந்தை, அவளுக்கு இந்த வேர்ல்டுல ரொம்ப பேடான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு, அதனால அவரும் அழுகிறா. ஆனா ரெண்டு பேருமே ஒரே சூழ்நிலை. போத் ஆர் வித் சென்ஸ் ஆஃப் ஃபியர் அண்ட் சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி. இதுல ஒரு சில ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் அனாலிசிஸ்ல இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ வாண்ட் மை மம்மி. That is the phrase which got repeated. Okay? I want my mummy னு யார் சொன்னது? இப்படி क्वेश्चन கேட்பாங்க. ரூபி. ரூபி I want my mummy னு சொன்னா, அப்ப she is longing for comfort, she is longing for security, she is longing for her roots. ஒரு ஐடென்டிட்டிக்காக அவ லாங் பண்ணிட்டு இருக்கா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேடி வந்திருக்காங்க, ஒருத்தவங்க கிராண்ட் மதர் ஆனாங்க. யார் அந்த கிராண்ட் மதர்? ஷர்லி. ஷர்லி. இந்த ஷர்லி வந்து இந்த சீன் ஃபுல்லாமே she was knitting a sweater, ஜம்பர் அப்படிங்கிறது ஒரு க்ளோதிங், உல்லன் க்ளோதிங். அந்த எல்டர்லி லேடிஸ் அதுதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பேர குழந்தைங்களுக்கு ஏதாவது மஃப்லர் மாதிரி அது மாதிரி செய்யணும்ல, அதை அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணி இருக்கிறாங்க. நான் அதை சொல்ல மறந்துட்டேன். she was busy knitting the jumper and that is a symbol of hope and love. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இங்க ஒரு குழந்தை பிறப்பு, ஒரு வளர்ந்த குழந்தையுடைய அருகுரல். அந்த வளர்ந்த குழந்தையுடைய அருகுரல் represents a past pains. The birth of a new child is a sign of hope. இந்த குழந்தையுடைய அழுகுரல் வந்து என்ன பண்ணுது? எல்லாருக்கும் கேட்க போகுது, ஒரு பெரிய சமூக மாற்றம் ஏற்பட போகுது. So the technique that was employed is called juxtaposition. Are you there with me, teachers? Now we move on to another scene. This is scene number எத்தனாவது scene, teachers? 3. Number 3. Okay, scene number 3 ரொம்ப பெருசா இல்ல. ஏன்னா இதுல மெயின் கேரக்டர்ஸ் யாரு அப்படின்னா, சாண்டி as a child. அப்படியே பாஸ்ட்குள்ளார அப்படியே ஃபிளாஷ் ஆகுது. அங்க பாத்தீங்கன்னா, அந்த சாண்டி வந்து இப்ப வந்தவன் குட்டி குழந்தை மாதிரி மாறிடுவான். அப்ப அவன் வந்து ரொம்ப பயத்துல இருக்கிற மாதிரியும் ஓடிட்டு இருக்க மாதிரியும். அப்ப அவனுடைய சாண்டியுடைய மம்மியுடைய வாய்ஸ் இருக்கும், ஒரு வாய்ஸ் ஓவரா வரும். அம்மா வந்து ஸ்டேஜில் வர மாட்டாங்க. அப்புறம் அவருடைய கசின் நரேட்ஸ் a memory. ஒரு ஆன்டி கேரக்டர் வருவாங்க, அவங்க will narrate a story. அங்கிள் will narrate a memory. And then கோரஸ் வேற இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? they will speak about a Sandy's fear. இதுதான் நமக்கு மெயின் கேரக்டர்ஸ். இப்ப ஏர்லி மார்னிங் டைம்ல லைட்ஸ் ஆன், அந்த ஸ்டேஜ் வந்து மார்னிங் காட்டுறதுக்காக லைட் ஆன் ஆகுது. அண்ட் சாண்டி இஸ் சிட்டிங் ஆன் இஸ் பெட். அண்ட் வாட் இஸ் ஹி டூயிங்? சின்ன பையனா உட்காந்து அவன் ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்கான். ஃபிஷ் பண்ணிட்டு ஜாலியா இருக்கிறான். ஹி இஸ் என்ஜாயிங் லைஃப் ஆஸ் அ பாய். இப்போ கிராமத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இது வந்து அபாரிஜினல்ஸ்னா they live along with nature. அப்ப வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு குட்டை இருக்கு, அந்த குட்டையில மீன் பிடிச்சிட்டு இருக்கான். அப்ப அம்மாவுடைய வாய்ஸ் கேக்குது, சாண்டி we are gonna go, நம்ம ஓடியே ஆகணும். அப்படிங்கும்போது what about my fishing? I have caught a beauty. அப்படிங்கும்போது சாண்டி என்ன மம்மி என்ன சொல்றாங்க பாருங்க, சாண்டி ப்ளீஸ் be a good boy, let's go, டைம் ஆயிடுச்சு போலாம். What about my stuff? You got my stuff. அப்படிங்கும்போது அம்மா சொல்றாங்க, there is no time சாண்டி, I will get them to send it. இந்த மீனை எடுத்துக்கலாம். பட் மாம் மை ஃபிஷ். அப்ப இந்த குழந்தை பாருங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கு. அதே நேரத்துல இவங்க ஏன் அம்மா வந்து வேகமா போலாம் இந்த இடத்த விட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த குழந்தைய பிடிக்கிற வேன் வருது. அப்ப சாண்டி வந்து கொஞ்சம் ஜர்க்கி ஆயிடுறான். ஏன்னா அம்மாவுடைய வாய்ஸ்ல ஒரு பதட்டம் தெரியுது. அப்ப அவனுக்கும் ஏற்கனவே தெரியும், இந்த மாதிரி அம்மாக்கள் வந்து சொன்னாவே இந்த புள்ள பிடிக்கிற வேன் வருது, நம்மளை பிடிச்சி கொண்டு போயிடுவாங்க, அதனாலதான் அம்மா பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சாண்டி ஓட ஆரம்பிக்கிறான். அண்ட் சாண்டி இஸ் ஆல்வேஸ் ஆன் த ரன். அண்ட் தென் அந்த சாண்டியை பத்தி அவங்க கசின் சொல்ற மாதிரி நமக்கு ஒரு சீன் இருக்கு. when me cousin came to stay, he was crying all the time. me அப்படிங்கிறது my. when my cousin
கேம் டு ஸ்டே, ஹி வாஸ் கிரையிங் ஆல் த டைம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சாண்டியுடைய அம்மா அவங்க வீட்டுல இருந்தா தானே சாண்டியை கண்டுபிடிப்பாங்க. அப்ப சாண்டியை கொண்டு போய் எங்க விட்டுட்டாங்க? யார் வீட்டுல விட்டுருக்காங்க? மேபி ரிலேட்டிவ் வீட்டுல விட்டுட்டாங்க. அப்போ அந்த ரிலேட்டிவ் வந்து இவர அந்த நடந்த விஷயத்த சொல்றாங்க. சாண்டி எப்படி இருந்தாரு? அப்ப சாண்டி வந்து வேற ஒரு வீட்டுல கொண்டு போய் விடப்பட்ட போது அம்மா கிட்ட இருந்து இத்தனைக்கும் உறவினர் வீட்டுல இருக்கும்போதே அழுகிறார். என்ன சொல்லி எழுதாரு? ஐ வாண்ட் மை மாம் அண்ட் ஐ வாண்ட் மை டேட். எங்க அம்மா எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க சார், அவர் கேட்கல. அவங்க அம்மா, எங்க அம்மா சொன்னாங்க சீக்கிரம் உங்க அம்மாவை பாப்ப, ஒரு 6 மாசத்துல போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் இன்னும் ரொம்ப அதிகமா கத்துனான். அப்படி அங்கேயும் தேடி போயிட்டாங்க. இந்த புள்ள பிடிக்கிறவன் கவர்மெண்ட் தேடி போடுச்சு அந்த ஏஜென்சி. அப்ப அங்க இருந்து ஓடி இன்னொரு ஆண்ட் வீட்டுக்கு போனார். I tried to pass him off as one of my mob, but he was too pale. அவர் ரொம்ப எப்படி இருந்தாரு அப்படிங்கும்போது ரொம்ப பேலா இருந்தாரு. அப்ப அவருடைய கட்டுவேஷன் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது அப்படிங்கிறத அந்த ஆன்டி சொல்றாங்க. He looked very pale because he was always in fear, running away. அப்புறம் திருப்பியும் அவர் ஓடிட்டு இருந்தாரு. இன்னொரு ஆன்டி அவருடைய கதை சொல்றாங்க. Sandy stayed a while with us. The welfare came. அந்த நாய் பிடிக்கிறவன் சொன்ன குழந்தை பிடிக்கிறவன், அதுக்கு பேர் வந்து என்னன்னு சொன்னாங்க? The welfare. What was the organization which was taking away the children? It was named as the welfare state. The welfare came after Sandy. அப்ப அவனை தூக்கி எங்க ஒளிய வச்சோம்? வீட்டுக்குள்ளார ஒளிய வச்சோம். எங்க ஒளிய வச்சோம்? அங்க வீட்டுல ஒரு நாய் வளர்த்தோம். அந்த நாய்க்கு ஒரு கென்னல் வச்சிருந்தோம். அந்த நாய் கென்னல்ல கொண்டு போய் யார ஒளிய வச்சுட்டோம்? அவரை ஒளிய வச்சுட்டோம். அப்ப அவர் சொல்றாரு, எங்க நாய் இருக்குல்ல, அந்த நாயை விட ரொம்ப மோசமா யாரு தெரிஞ்சா அப்படின்னா, அவனை ரொம்ப சோகத்தோடு தெரிஞ்சா அப்படின்னா சாண்டி தான். ஏன்னா அவனை தூக்கி ஒரு நாயுடைய தங்க வேண்டிய இடத்துல அவனை தூக்கி நாங்க போட்டிருந்தோம். அப்புறம் திருப்பியும் சாண்டி அங்கிருந்து ஓட மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. ஓடி போய் ஒரு அங்கிள் வீட்டுல இருந்தான். அப்ப அந்த அங்கிள் வந்து மெமரியை சொல்றாரு பாருங்க. when I took the boy in he had nothing but the shirt on his back and a wild look in his eye. பாருங்க, எதுவுமே இல்ல, ரொம்ப ஏழ்மையான சிச்சுவேஷன்ல இருந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் அபாரிஜினல்ஸ் இருந்தாங்க. அவன் ஓடிக்கிட்டே இருந்ததுனால எதுவும் பெரிய பிலாங்கிங்ஸ் எடுத்துட்டு போக முடியல. ஏன் he couldn't sit still. ஒரு இடத்துல அவனால இருக்க முடியல. I would take him to the river and slowly he would start breathing again. ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸ்னா பயம், ஓப்பன் ஸ்பேஸ் சந்தோஷமா இருந்தான். We caught a few fish and have a yarn and he had even cracked a smile now and then. But then someone dove us in and they took him sad to see the boy again. அந்த வெல்ஃபேர் வந்துட்டாங்க. என்ன பண்ணாங்க? எங்களை ஃபாலோ பண்ணி வந்தாங்க. என்ன அவனை வந்து பிடிச்சாங்க. திருப்பியும் அங்க இருந்து தப்பிச்சு சாண்டி என்ன பண்ணான்? ஓடிக்கிட்டே இருந்தான். அப்ப கோரஸ் என்ன சொல்லுது? சாண்டி மாட்டிக்காதனா, ஓடு 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 அப்படின்னு கத்துனாங்க. சாண்டி ஓடிக்கிட்டே இருந்தான். கடைசியா ஓடி வந்து என்ன பண்ணான்? அப்படியே கொண்டு போய் அப்படியே பதட்டத்துல எங்க விழுகுறான்? ஒரு பெட்ல விழுந்துட்டான். சோ வாட் இஸ் த ரிப்பீட்டட் லைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஆல்வேஸ் ஆன் த ரன், விச் இஸ் த லேட் மோட்டிவ். And what is the chorus singing? அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. The chorus was singing run Sandy run. So இதுல நமக்கு மெயின் தீமா இருக்கிறது என்ன அப்படின்னா, displacement, fear of the aboriginal children, the plight of the family, the fight for survival, and at last he is taken by the welfare. அப்ப he becomes traumatized. அதுல இருந்து திருப்பியும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுவார். ஏன்னா நம்ம சாண்டி எப்பொழுதுமே ஓடிக்கிட்டே இருக்க கரெக்ட்னு சொன்னோம். இன்ஸ்டிடியூஷன்ல மாட்ட வேண்டியது, அந்த ஏஜென்சி கையில இருந்து தப்பிக்க வேண்டியது, ஓட வேண்டியது, திருப்பியும் அவங்க தேடி வர வேண்டியது, பிடிக்க வேண்டியது, தப்பிக்க வேண்டியது, இப்படியே இருந்துகிட்டு. That's the end of that scene, teachers. Do you have any doubt? அடுத்த சீன் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, இட் ரெயின்ட் த டே அப்படின்னு ஒரு சீன் இருக்கு, அந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். Have you any doubt?